ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஓகே, 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் என்சிஆர்டி பேஸ்டு கரிக்குலம் பார்க்குறோம். அதில் சாப்டர் நம்பர் 6 பார்க்குறோம். ஸோ சாப்டர் நம்பர் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சரி, அது ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா. இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கௌதமா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2500 years ago வந்து இவர் வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தா வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்கிங் டு த ஸ்மால் கானா, அதாவது சத்திரிய குலத்தில் பிறந்தவர். ஓகேங்களா, சத்திரிய குலத்தில் பிறந்தவர், பிலாங்கிங் டு த ஸ்மால் கானா. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாக்கியா கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலத்து பேர் வந்து கானா ஆர் சாக்கியா கானா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட், அதாவது ஞானம். ஓகே, எந்த இடத்துல வந்து ஞானம் அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்பிள் ட்ரீல புத்தகையால் இருக்கிற இடத்துல தான் புத்தகையால் இருக்கிற இடத்துல இருக்கிற பீப்பிள் ட்ரீல தான் அவர் வந்து ஞானம் அடைஞ்சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பீகாரில் இருக்குது. ஓகே, புத்தகையா வந்து பீகாரில் இருக்குது. ஸோ இந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் நோன் ஆஸ் த புத்தான்னு வந்து அவர் வந்து அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ ஃபஸ்ட்டு போதனைகள் எங்கே வந்து சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா சாரநாத். ஓகே, நியர் வாரணாசி. அங்கே தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு போதனைகளை சொல்லி கொடுத்தாரு. ஸோ எங்கே வந்து அவர் இறந்தார் அப்படின்னா குஷிநகரா. ஸோ அந்த இடத்துல அவர் இறந்துட்டார். புத்தரோட போதனைகள் எல்லாமே வந்து என்ன மொழியில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரக்ரிட் அப்படின்ற மொழியில் தான் வந்து புத்தரோட போதனைகள் அனைத்துமே இருந்தது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த புத்தரோட போதனைகளை முதல்ல ஸ்தூபா, ஒரு தூணில் வந்து பண்ணி வச்சாங்க. ஓகே, இந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அச்சிட்டு வச்சாங்க. ஸோ அந்த தூண் வந்து சாரநாத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த தூணில் தான் புத்தாவோட ஃபஸ்ட்டு போதனையை வந்து அந்த தூணில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு கிசா கோட்டாமி அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி. ஓகே, விச் ரிவீல்ஸ் த லைஃப் ஆஃப் புத்தா. ஸோ புத்தாவை பற்றியும் புத்தாவோட லைஃப் பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி தான் வந்து கிசா கோட்டாமி அப்படின்ற ஒரு ஸ்டோரி. சரி, நெக்ஸ்ட்டு உபனிஷட்ஸ்ன்னு வரும்போது உபனிஷட்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐடியாஸை எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னா த்ரூ டைலாக்ஸ் மூலிமா ஐடியாஸை ஷேர் பண்ணுறது தான் வந்து உபனிஷட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உபனிஷட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பார்ட் ஆஃப் லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட்டோட ஒரு பார்ட்டு தான் வந்து உபனிஷட்ஸ். சரி, உபனிஷட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடியாஸ் வந்து தே வில் ப்ரெசென்ட் தேர் ஐடியா த்ரூ டைலாக்ஸ் மூலிமா வந்து அந்த ஐடியாஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போது மோஸ்ட் ஆஃப் த உபனிஷட்ஸ் வந்து தட் வில் பி ஃபாலோட் பை ஒன்லி மென். ஓகே, ஸோ மென் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பிராமின்ஸ் as well as ராஜாஸ் தான் வந்து உபனிஷட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அந்த ஃபாலோ பண்ணுறவங்க பேர் மென் திங்கர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி உமன் திங்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அந்த உபனிஷட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க சொல்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமானவங்க யார் அப்படின்னா கார்கி, அபாலா, கோஷா, மைத்ரேயி, இவங்களும் வந்து ஒரு ஃபேமஸ் உமன் திங்கர்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா they were famous for learning as well as participated in debates. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் டிபேட்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ இந்த உமன் திங்கர்ஸ் எல்லாமே. சரி, நெக்ஸ்ட்டு புவர் உமன் ஆர் புவர் பீப்புள் வந்து எப்பயுமே வந்து இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து அப்போ கலந்துக்க மாட்டாங்க. பட் இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருந்தது. ஸோ அந்த ஒரு பர்சன் வந்து எக்ஸப்ஷனல் பர்சனாக இருந்தாங்க. ஸோ அந்த பர்சன் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யகாமா ஜபாலா. ஸோ அவங்களோட அம்மா பேர் வந்து ஜபாலி. சத்யகாமா ஜபாலா அப்படின்றவங்க ஒரு ஒன் ஆஃப் த புவர் உமன். ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேட் பார்ட்டிசிபேட்டட் இன் மோஸ்ட் ஆஃப் த டிபேட்ஸில் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அவங்க அம்மா பேர் வந்து ஜபாலி, சத்யகாமா ஜபாலா அவங்க பேர். ஸோ அந்த சத்யகாமா ஜபாலா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படின்றவரை அந்த உமன் திங்கரை கௌதமா அப்படின்றவர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டார். ஓகே, கௌதமா அப்படின்றவர் தன்னோட ஸ்டூடெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிட்டார். சரி, உபனிஷட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டர் இட் வாஸ் டெவலப்டு பை சங்கராச்சாரியாவால் டெவலப் பண்ணப்பட்டது தான் வந்து உபனிஷட்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு இந்த இந்தியன் ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸு. ஓகே, ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 6 ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ், 6 சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசேஷிகா,
நியாயா, சம்க்யா, யோகா, பூர்வ மீமான்சா, வேதாந்தா அண்ட் ஆர் உத்தர மீமான்சா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 systems ஆஃப் philosophy அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிலாசபியோட 6 systems. ஸோ இந்த எல்லா ஃபிலாசபிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி philosophy வாஸ் ஃபவுண்டட் பை 6 different sages. ஸோ யார் யார்? கோனடா, கோட்டமா, கபிலா, பதஞ்சலி, ஜெய்மினி அண்ட் வியாசா. ஸோ இவங்களாம் வந்து இந்த 6 philosophy systems வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 philosophy சிஸ்டமை ஜெர்மன் பார்ன் பிரிட்டிஷ் இண்டோலஜிஸ்ட், அதாவது ஃப்ரெட்ரிச் மேக்ஸ் முல்லர் தான் வந்து ஃபாலோ பண்ணதா, அப்சர்வ் பண்ணதா, கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணதா சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். சரி, நெக்ஸ்ட்டு இந்த உபனிஷத்ஸ் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த உபனிஷத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் உபனிஷத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத். ஓகே, சாந்தோக்கிய உபனிஷத் அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் உபனிஷத். சரி, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் ஸ்காலர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்காலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணினி. இந்த பாணினி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டுக்கு கிராமர் வந்து ப்ரிப்பேர் பண்ணார். ஸோ அந்த கிராமர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்னா, அந்த கிராமர் உள்ள வவல்ஸ் as well as கான்சனன்ஸை ஒரு ஸ்பெஷல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணார். ஸோ அது எப்படி ஸ்பெஷல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணார் அப்படின்னா, இந்த அல்ஜீப்ராலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ லைக் தட் ஏதோ ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்பெஷல் ஆர்டராக கொண்டு வந்தார். அது இல்லாமல் அந்த லாங்குவேஜ்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் அவர் வந்து எழுதினார். ஸோ அவர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்காலர் அந்த காலத்தில். சரி, நெக்ஸ்ட்டு ஜெயினிசம்னு வரும்பொழுது லாஸ்ட் அண்ட் 24th தீர்த்தங்கரா ஆஃப் ஜெயினாஸ் வந்து வர்தமான மகாவீரா. சரிங்களா, 24th தீர்த்தங்கரா ஆர் லாஸ்ட் தீர்த்தங்கராஸ் தான் வந்து தீர்த்தங்கராஸ்ன்னு சொல்லுவாங்க ஜெயினிசமில். ஸோ அவர் தான் வந்து வர்தமான மகாவீரா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போதனைகளை வந்து சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவரோட போதனைகளை அவர் வந்து போதிச்சாரு சொல்கிறாங்க. இந்த வர்தமான மகாவீரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்திரிய குல இளவரசன். எந்த நாட்டோட இளவரசன்? லிச்சவி அப்படின்ற ஒரு நாட்டோட இளவரசன். ஓகே, இட் இஸ் த பார்ட் ஆஃப் வாஜி சங்கா. ஸோ வாஜியோட ஒரு பார்ட் லிச்சவி. ஸோ அவர் என்ன பண்ணார், அட் த ஏஜ் ஆஃப் 30 வந்து அவர் வீட்டை விட்டு வெளில வந்துட்டார். சரி, ஸோ வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவர் சில போதனைகளை சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அவரோட போதனைகள் என்ன மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா, அஹிம்சா அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிச்சு. சரி, அவர் ஒரு போதனைகளை எப்படி சொன்னார் அப்படின்னா, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணார் அப்படின்னா பிரக்ரிட் அப்படின்ற லாங்குவேஜாக யூஸ் பண்ணார். புத்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரக்ரிட் லாங்குவேஜ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணார். இவரும் வந்து பிரக்ரிட் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணார். சரி, இந்த பிரக்ரிட் லாங்குவேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகதா ஆல்ரெடி பார்த்துக்கோ, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சைட். மகதாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேசுகிற பிரக்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேர் வந்து மகதி அப்படின்ற ஒரு பேரால் அழைக்கப்பட்டது. ஸோ இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜன்லேயும் அந்த பிரக்ரிட் லாங்குவேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, இப்போ அந்த ஜெயின மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயினாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெயினா அப்படின்ற வேர்டு வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் த ஜீனா அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து தான் வந்தது. கான்குவரர், அதாவது வெற்றியாளர்கள் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸோ ஜினா அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது தான் அந்த ஜெயினா. ஸோ ஜெயினிசம் வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபார்மர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. பிகாஸ் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிலத்தை விழும்போது சில பூச்சிகள் அதெல்லாம் வந்து இறந்து போக சான்ஸ் இருக்குது. ஜெயினிசமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எறும்பு கூட அது அவங்களால அவங்க கால் பட்டு இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த ஜெயினிசம்ஸை ஃபாலோ பண்ணல. மேக்ஸிமம் யார் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ் தான் ஃபாலோ பண்ணாங்க. சரி, ஜெயினிசம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ரீஜனில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஸோ நார்த் இந்தியா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் ரீஜனில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஆஸ் வெல் அஸ் டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசண்ட் ஓகே எங்கே வந்து அவைலபிளாக இருந்தது அப்படின்னா வல்லாபி, குஜராத்தில் வல்லாபின்ற ஒரு இடத்துல அட் ப்ரெசண்ட் வந்து டீச்சிங்ஸ் ஆஃப் மகாவீரா அந்த அவரோட போதனைகளை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதாவது 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச போதனைகள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு இந்த ஓகே ஒரு வேர்டு சங்கா அப்படின்னு ஒரு வேர்டு. சங்கா அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போது அந்த துறவரம் மேற்கொண்டவங்க எல்லாமே வீட்டை விட்டு வெளில வந்துடுவாங்க. அதாவது ஜெயினிஸ்லேயும் சரி புத்திஸ்ட்லேயும் சரி துறவரம் மேற்கொண்டவங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே வீட்டை விட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ அந்த வீட்டை விட்டு வெளில வந்து அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க, துறவரத்துக்காக வெளில வரவங்க ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த அசோசியேஷன் நேமோட நேம் தான் வந்து த சங்கா அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த அசோசியேஷன் நேம் வந்து சங்கா. சரி, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் சங்கா இருக்காங்கள்ல, ஸோ அவங்களோட ரூல்ஸை ஒரு புக்கில் எழுதி வச்சாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக்கு. அந்த புக்கோட நேம் வந்து வினாயா பிட்டகா. ஸோ புத்திஸ்டோட சங்காவோட ரூல்ஸ், அவங்களோட ரூல்ஸ் வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சாங்க. அந்த ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக் வந்து வினாயா பிட்டகா. சரி, பிக்கூஸ். ஓகே, பிக்குனிஸ். ஸோ பிக்கூஸ் அப்படின்னா என்ன? பிரக்ரீட்டில் வந்து ரினோன்சர், துறவரம் மேற்கொண்டவர்கள், எல்லாத்தையும் துறந்துட்டு வரவங்க, ரெனோன்சஸ். பிக்கூஸ் அதாவது தே வில் பெக் ஃபார் ஃபுட். ஓகே, அதாவது யாசகம் கேட்குறவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? யாசகம் கேட்குறவங்க பேர் வந்து பிக்கூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் பிக்குனிஸ். ஸோ அந்த பிக்கூஸ் அண்ட் பிக்குனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேவ், ஒரு குகையில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா கார்லே அட் ப்ரெசென்ட் வந்து மகாராஷ்டிரா. சரிங்களா? வேர் பிக்கூஸ் அண்ட் பிக்குனிஸ் லிவ்ட் அண்ட் மெடிடேட்டட். ஸோ இந்த இடத்துல நிறைய பிக்கூஸ் அண்ட் பிக்குனிஸ் வந்து இருந்ததாகவும் அவங்க மெடிடேட் பண்ணதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு விஹாராஸ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்றது என்ன? மடம். இப்போது அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குகைகளில் இருந்தப்போ சில இயற்கை சீற்றம், ஓகே, இயற்கை சீற்றத்தால் நிறைய வந்து பாதிப்பு ஏற்படுது. ஸோ அதனால் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மோனாஸ்ட்ரிஸ். நிறைய மடங்களை நிறுவனாங்க. இந்த மடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவாலையும் இல்லை பெரிய பெரிய செல்வந்தர்களாலையும் ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த மடங்களில் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்கூஸ் அண்ட் பிக்குனிஸ்லாம் வந்து வாழ ஆரம்பித்தாங்க. சரிங்களா? பர்மனெண்ட்டாக வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மடத்துக்கு பேர் வந்து விஹாரா. சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மஹாயானா புத்திசம். நியூ ஃபார்ம் ஆஃப் புத்திசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் வந்து மஹாயானா புத்திசம். சரி, நெக்ஸ்ட்டு எப்பயுமே வந்து இந்த புத்திசம் as well as ஜெயினிசம் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் எங்கே அடைஞ்சாங்க அப்படின்னா இந்த பீப்பிள் ட்ரீ, போதி மரத்தில் தான் வந்து ஞானமே அடைஞ்சாங்க. சரி, புத்தாவோட ஸ்டாச்சு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மதுரா as well as டாக்ஸிலா. நெக்ஸ்ட்டு புத்திசட்வாஸ் அப்படின்றது என்னென்னா த பர்சன் ஹூ அட்டைன்ட் என்லைட்மெண்ட். யாரெல்லாம் வந்து துறவரம் மேற்கொண்டு ஞானம் அடைஞ்சாங்களோ அவங்க பேர் வந்து புத்திசத்தில் போதி சட்வாஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, புத்திசம் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சு அப்படின்னா சவுத் ஈஸ்ட் வேர்ட்ஸு, ஸ்ரீலங்கா, மியான்மார், தாய்லாந்து, இந்தோனேஷியா, இங்கெல்லாம் வந்து நிறைய புத்திசம்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு த ஓல்டர் ஃபார்ம் ஆஃப் புத்திசம் வந்து தட் இஸ் நோன் ஆஸ் தெராவடா புத்திசம். ஓகே, ஓல்டர் ஃபார்ம் ஆஃப் புத்திசம் வந்து தெராவடா புத்திசம். சரி, நெக்ஸ்ட்டு பில்கிரிம்ஸ். சரி, இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து வந்தாங்க? பில்கிரிம்ஸ். சைனீஸ் புத்திஸ்ட் பில்கிரிம் ஃபுவா ஜுவான்சாங் 1600 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜுவான்சாங் 1400 இயர்ஸ் முன்னாடி வந்ததாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐக்விங் 50 இயர்ஸ் முன்னாடி வந்ததா, அதாவது யார் வந்து போனதுக்கப்புறம் ஜுவான்சாங் வந்து போனதுக்கப்புறம் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐக்விங் வந்ததாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு இந்த புத்திசம் as well as ஜெயினிசம் இருந்த காலத்தில் ஒரு லேர்னிங் சென்டர் வந்து ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்தது. அதுக்கு பேர் வந்து நாலந்தா. ஓகே, நாலந்தா த லேர்னிங் சென்டர், த யூனிக் அண்ட் சென்டர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் அப்போதே இருந்தது. ஜுவான்சாங் வந்து பார்த்திங்கன்னா ஜுவான்சாங் அண்ட் அதர் பில்கிரிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீகாரில் இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் புத்திசம் as well as ஜெயினிசம் பற்றின ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, அவங்க புத்திசம்னா என்ன, ஜெயினிசம்னா என்ன, அதை யார் ஃபைன் பண்ணாங்க, என்னென்ன வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். இன்னும் நிறைய வீடியோஸில் நிறைய வந்து ஜிகே ஃபேக்ட்ஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.